பிரேக் டவுன் சீரிஸ்ல அடுத்து தான் பார்க்க போகிறது லோக்கி சீசன் 1ஓட எபிசோட் 2 தான். ஸோ இந்த எபிசோட் 2ல தான் பார்த்தீங்கன்னா லோக்கி தான் சில்வி அப்படின்றத அந்த இன்னொரு வேரியன்ட் லோக்கி சில்வி தான் அப்படின்றத இந்த எபிசோடில் தான் ரிவீல் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் அடுத்தடுத்து வர இந்த ட்விஸ்ட்டுக்கான அடித்தளத்தை இங்கே தான் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோடில் இந்த ட்விஸ்ட் அடியில் வச்சா இந்த சீரிஸ் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டுனே போயிட்டு இருக்கும். அண்ட் பல இடத்துல ஃபேன் தியரிஸ் மொத்தமாகவே டீபக் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி ஏகப்பட்ட ஃபேன் தியரிஸ் வச்சுங்க. ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒரு வாரம் தான் கணக்கு. ஒரு வாரத்துக்குள்ள ஒரு 1000 தியரி இருக்கும். ஆனால் அத்தனை தியரியுமே அடிச்சு நோக்கி நாங்கள் சொல்கிறோம் பாடுறா அப்படின்னு சொல்லி அதை கம்ப்ளீட்டாக ட்விஸ்டெல்லாம் உடச்சாங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறாங்க மார்வல். ஸோ இப்போ இந்த எபிசோட் பிரேக் டவுன் பார்க்கலாம். ஆக்சுவலி போன எபிசோட்லேயே சொல்லணும்னு நினச்சேன். டைட்டில் லோகோ பற்றி மார்வல் ஸ்டுடியோஸோட லோகோ லோக்கியோட கலர் அந்த க்ரீன் கலரில் அப்பீர் ஆகிட்டு இருந்திருக்கு. ஆக்சுவலி அதை போன வீடியோலேயே சொல்லணும்னு நினச்சேன், அதை மறந்துட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஆக்சுவலி 1985 நடக்குது. 1985 எபிசோடோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 1985 காட்டுறாங்க. 1985 ஆக்சுவலி இவங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு வேரியன்ஸ் இருக்கான் அப்படின்னு சொல்லி ட்ரெக் பண்ணிட்டு போகும்போது அந்த இடத்துல தான் சில்வியை காட்டுறாங்க. ஸோ லேடி லோக்கி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஆக்சுவலி சில்வி தான். ஸோ சில்வி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அத்தனை டிவி ஏஜென்ட்ஸ் அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டு அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசர்ச் சார்ஜை தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி ஃபஸ்ட்டாக அந்த மைண்ட் ஸ்டோன் வச்சு தான் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுவார். இவளுக்கு மைண்ட் ஸ்டோனே தேவையில்ல, சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படியே பார்க்குறதுக்கு எனக்கு நம்ம வாண்டா மாதிரி தான் இருந்துச்சு. வாண்டாவை மேஜிக் யூஸ் பண்ணி தான் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படி மைண்ட் கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்க கண்ணு ரெட் கலரில் மாறும். இங்கே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணும்போது கண்ணு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாறுது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் எபிசோட ஸ்டார்டிங்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஆகத்தா மாதிரி ஒருத்தவங்களை காட்டுறாங்களே. ஆகத்தாவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கிடையாது. ஆகத்தாவோட லுக் லைக் தான் இது. மார்வல் நம்மளை ட்ரிக் பண்ணுறாங்களாம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எபிசோடே பார்த்தீங்கன்னா சொல்லலாம்னு நினச்சேன், அதையுமே விட்டுட்டு பாருங்களேன். ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பெகி காட்டுற மாதிரியே பேக்ரவுண்டில் ஒருத்தங்க போவாங்க. பார்க்குறதுக்கு பெகி காட்டுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது அவங்க கிடையாது. நம்மளை ஏமாத்துறாங்களாம், கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான கேரக்டர்லாம் காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் சில்வியை காட்டியிருப்பாங்க. ஸோ சில்வின்ற அந்த பேருக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி காமிக்கில் வந்துட்டு லேடி லோக்கின்றது கம்ப்ளீட்டாக வேற ஆள். இங்கே சில்வின்னு சொல்லும் போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்ஷான்ட்ரஸை சொல்கிறாங்க நினைக்கிறேன். சில்வி லெஸ்டன் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதில் வந்துட்டு என்ஷான்ட்ரஸாக வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது என்ஷான்ட்ரஸ் கிடையாது, லேடி லோக்கி தான். அண்ட் அந்த இடத்துல பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக்குமே ஓடிட்டு இருக்கும். நோட் பண்ணுறீங்களா? ஹீரோன்னு ஒரு சாங் ஓடிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போதே நல்லா இருந்துச்சு, அந்த மியூசிக் நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும்போது ஞாபகம் வந்துச்சு. ஹீமன் அனிமேட்டட் சீரிஸ் பார்த்துருக்கீங்கல்ல, அப்போ வந்தது கிடையாது. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த சாங் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். எபிசோடில் கிடையாது, அந்த ட்ரெய்லரில் ஓடிட்டு இருக்கோம். இந்த பக்கம் நம்ம லோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முழு நேர டிவி ஏஜென்ட்டாகவே மாறிட்டார். உட்காந்து கொஷின் தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு, மிஸ் பண்ணி கூட கொஷின் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முழு ஏஜென்ட்டாகவே மாறிட்டாப்ல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு அந்த வேரியன்ட் லோக்கியை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுன்னு கூட்டு போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எகைன் சில ஏஜென்ட்ஸ் தவறி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலையுமே கூட ஏகப்பட்ட வேரியன்ட் லோக்கியை காட்டுவாங்க பாருங்களேன். அந்த இடத்துல காட்டப்படுற வேரியன்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் ஒருத்தர் வருவார். இவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்கிங் லோக்கி. ஸோ லோக்கி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராஸ்டேன்ட்டை சேர்ந்தவர் தான். அது இந்த இடத்துல காட்டுறாங்க. அடுத்து வரது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு அத்லட்டிக் மாதிரி இருக்கார்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ கபடி பிளேயர் மாதிரி இருந்துச்சு. அதில் கூட டீம் லோக்கின்னு போட்டிருக்கு. ஸோ நீங்களே டீம் லோக்கியா மறக்காம கீழே லைக்கை போட்டு போங்க. ஸோ டீம் லோக்கின்னு போட்டிருக்குன்னா இது மேபி ஏதோ அத்லட்டாக இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு அதுக்கு பதில் இல்லை, அது வேறு விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பல்காக ஒரு லோக்கியை காட்டுவாங்க. இது ஆக்சுவலி ஹல்க் லோக்கி இல்லைனா பீஸ்ட் லோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வைக்கிங் ஸ்டைலில் ஒரு லோக்கிங் காட்டுவாங்க, வைக்கிங் லோக்கி. மல்டிபிள் வேரியன்ஸ் ஆஃப் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் ஆஃப் லோக்கி எல்லாத்தையுமே இந்த இடத்துல காட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்த லோக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஏஜென்ட்ஸ் அடிபட்ட அந்த டைம்லைனுக்கே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தர் காணாமல் போயிருக்காங்க. அந்த ஏஜென்ட்டிவே பார்த்தீங்கன்னா லோக்கி ஆக்சுவலி சில்வி கடத்திட்டு போயிருக்கா. ஏன் கடத்திட்டு போனான்னு அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலையுமே லோக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் எதிரிகளை குறைச்சி மதிப்பிடுறீங்க, நானாக இருந்தால் அப்படி தான் செய்வேன், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி அரை மணி நேரமாக ஒரு 5-6 நிமிஷமாக பேசுவார். ஆனால் பேசுறதுக்கு ஒருத்தனுமே பார்த்தீங்கன்னா கண்டுக்க மாட்டான். இந்த எபிசோடில் இந்த ஒரு விஷயம் போயிட்டே இருக்குங்க. சில நேரம் வந்துட்டு ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்களோ அப்படின்னு உங்களுக்கு தோணும். எனக்கும் அந்த மாதிரி தோணுச்சு. பட் அது பார்த்தீங்கன்னா எபிசோடுக்கு லைட்டாக தேவைப்பட்டுச்சு. லோக்கி என்னென்னமோ பேசி பார்க்குறாரு, யாரும் மசியிலேயே. அதுக்கு முன்னாடி லோக்கி பார்த்தீங்கன்னா அந்த டிவி ஏஜென்ட்ஸ்க்கே பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி டூப்ளிகேஷனுக்கும் இலியூஷன் ப்ரொஜெக்ஷனுக்கும் அவர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி இந்த பவரை அவர் எம்சிக்குள்ளே பல இடங்களில் யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. அங்கேருந்து மோபிஸ் பார்த்தீங்கன்னா லோக்கியை லைப்ரரி இருக்க இடத்துக்கு அமுச்சு விட்டு நீ இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்து எனக்கு தேடி கண்டுபிடிச்ச சொல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு விட்டுறாரு. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது இவர் நிறைய டாக்குமெண்ட்ஸை படிச்சுட்டு இருக்காரு. லைப்ரரி கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்காரு. லைப்ரரி கிட்ட எடுத்துகிட்டு வந்த அந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே செக் பண்ணி பார்க்குறாப்புல அதில் அஸ்கார்ட் அழிஞ்சதுமே போட்டிருக்காரு. ஸோ அஸ்கார்ட் அழிஞ்சதை பார்க்கும்போது அவர் லைட்டாக கொஞ்சம் வருத்தப்பட தான் செய்கிறாரு. வெரி வெல் இந்த சோகமாக தான் இருக்குது. சரி அடுத்ததை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மீம் உருவான இடம் தான் இந்த கேட்டாஸ்ட்ரோஃப் அவர் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் காட்டப்பட்டிருக்காங்க. 9617 பேர் செத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அஸ்கார்டில் அத்தனை பேர் செத்துருக்காங்க. அந்த அஸ்கார்டு அழிஞ்சு போது ராக்னராக் ஈவெண்ட்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே கோட் நேம் ரிவெஞ்சர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ரிவெஞ்சர்ஸ் ரேக்னராக்கில் பார்த்துருப்பீங்களா, அவங்க
டீமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. அவெஞ்சர்ஸ் மாதிரி ரெவெஞ்சர்ஸ் அப்படின்னு நேம் கொடுத்துருப்பாங்க. அதையும் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீரோ வேரியன்ஸ் எனர்ஜி அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ ஜீரோ வேரியன்ஸ் எனர்ஜினா என்ன அப்படின்றத பற்றி அவர் புரிஞ்சுட்டு அந்த பக்கம் மோபியஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒரு சேலட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சேலட்டை கொண்டு போய் அஸ்கார்டு கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல. அந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ வேரியன்ஸ் எனர்ஜி அப்படின்றது ஒரு பேரழிவு, லைக் இந்த மாதிரி ஒரு அப்போகலிப்ஸோ ஒரு கேட்டாஸ்ட்ரோஃபோ நடக்கும்போது ஒரு டிசாஸ்டர் நடக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேரியன்ஸுமே டிடெக்ட் படாது. ஐ மீன் அங்கே நடக்க போகிற எந்த ஒரு விஷயத்தை மாற்றினா கூட அது ஒரு வேரியண்ட்டையோ இல்லை ஒரு ஆல்டர்னேட் டைம்லைனையோ கிரியேட் பண்ணாது அப்படின்றத அந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு வேரியண்ட்டுமே கிரியேட் ஆகாது அப்படின்னா கண்டிப்பாக அவள் அந்த மாதிரி அப்போகலிப்ஸ் நடக்கிற இடத்துல தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதையுமே கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே லோக்கியுமே பார்த்தீங்கன்னா நான் ஹல்கை மேலேருந்து கீழே ரெயின்போ பிரிட்ஜில் தள்ளி விடுவேன் அப்படின்னு சொல்லுவார். டோர் ராக்னாக்லையுமே அப்படி தான் மேலே ரெயின்போ பிரிட்ஜிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் ஐ மீன் ப்ரூஸ் பேனர் அப்படி தான் மேலேருந்து கீழே விடுவார். ஒருவேளை அதை மென்ஷன் பண்ணுறாங்க போல். இது எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக நேராக அவங்க பாம்பேக்கே போயிருப்பாங்க. மவுண்ட் வெசுவியஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பாம்பேயில் அந்த டைமில் வந்துட்டு ஒரு பெரும் வெடிப்புக்குள்ளே இருக்கும், அதை காட்டியிருக்காங்க. எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக இங்கே ஆட்டை ஓட்டி விட்டு எல்லாரும் இங்கே ஓடுங்கடான்னு அவங்ககிட்ட கத்தி நல்லா சாப்பிடுங்கடான்னு அவர் என்ன பார்த்தீங்கன்னா அவர் முயற்சி பண்ணாலும் அந்த இடத்துல எந்த ஒரு வேரியன்ஸும் டைம் லைனுமே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகலை. ஸோ உங்களுக்கு புரிஞ்சு போச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துல தான் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு. அடுத்து அவர் அந்த இடத்துல பாருங்களேன், அவர் நிற்கிற போஸை பாருங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அயன்மேனோட போஸ் மாதிரியே இருக்குல்ல. அயன்மேன் போஸும் கிடையாது, ஏகப்பட்ட இதில் இந்த போஸஸ்லாம் வந்திருக்கு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு அயன்மேன் தான் ஞாபகப்படுத்துச்சு. ஏன்னா போன எபிசோட்ல இதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் பாலைவனத்தில் உழுந்து கிடப்பாரு லோக்கி. ஸோ அயன்மேன் மாதிரி அயன்மேனோட அந்த ஒரு கேரக்டர் வருதுல, லைக் அயன்மேன் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் அரகண்டாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவாக மாறுவார். லோக்கியுமே பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனாக இருந்து அப்புறம் ஹீரோவாக மாறி இருக்காரு. ஒருவேளை அதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா அவங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா ஒரு டீ பிரேக் எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெட்ஸ்கீஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் ஜெட்ஸ்கி போகணும்னு நம்ம மோபியஸ்க்கு ஒரு ஆசை இருக்கு போல் இருக்கு. அதை பற்றி அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோக்கி உண்மையாகவே நீ புத்திசாலி தான்டா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கபுலி சாக்லேட்டை போகிறாங்க. சாக்லேட்டாக சுவிங்கம்மான்னு தெரில, பட் அதை பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்துட்டு வச்சு இது பூமியில் ஆக்சுவலி கிரியேட் ஆனது 2050s டைமில். ஸோ அந்த டைமில் தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2047லேருந்து 51க்குள்ளே என்ன டிசாஸ்டரில் நடந்துச்சோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட விஷயத்த சொல்கிறாங்க. லைக் பூமி அழியிறது, குருவியினம் சிட்டுக்குருவியினம் மொத்தமாக அழிச்சுன்ற மாதிரி இந்த ஸ்வாலோ இனம் அழிஞ்சிச்சின்னு சொல்கிறது. ஸோ சுனாமி வருது, வேல்கனோ வெடிக்குதுன்னு சொல்லிட்டு 2012 பூமி அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு நிறைய உருட்டிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஏகப்பட்ட தியரிக்கு இந்த இடத்துல இவங்க அடிதான் அடித்தளம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கான்ஸ்பிரசி தியர்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க போல். பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஆக்சுவலி அந்த இடத்துல ஒரு ராக்ஸார்ட்ன்ற கம்பெனியோட அந்த ஒரு வெள்ளத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க டிசாஸ்டர் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துலையுமே ஒரு அப்போகலிப்ஸ் நடந்திருக்கு. அந்த கம்பெனியோட பேர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ராக்ஸார்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். ராக்ஸார்ட்னு என்ன கம்பெனி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது மார்வலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ராக்ஸான்னு ஒரு கம்பெனி இருக்குது, அயன்மேனில் காட்டியிருப்பாங்க. ஒருவேளை அந்த ராக்ஸான் கம்பெனி அதுக்கப்புறம் ஒரு மார்ட் ஆரம்பிச்சு ராக்ஸார்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களோ என்னவோ. ஸோ இது ஃபியூச்சரில் இருக்குல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு ஹாலோகிராம் இருக்கும், உள்ள ரோபோட்லலாம் கூட இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய பேரழிவு நடக்குது, அவெஞ்சர்ஸ் எதுவுமே கண்டுக்கலையா? 2040 அவெஞ்சர்ஸ் இல்லையா என்ன? எனக்கு அந்த டவுட் தாங்க இருந்துச்சு. அவெஞ்சர்ஸ் யாருமே இதை கண்டுக்கலையா அப்படின்னு தான் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய பேரழிவு நடந்திருக்கு. 10,000க்கும் மேற்பட்டவங்க செத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது அலபாமாவில் நடந்துட்டு இருக்கு 2050. ஸோ 2050 பூமி அழிஞ்சு போயிடும் அப்படி இப்படின்லாம் ஏகப்பட்ட தியரி சொல்கிறாங்களே. ஒரு ஆள் அதுக்கு அடித்தளம் போடுறாங்களோ, இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி ஐ மீன் சில்வி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களோட உடம்புக்குள்ளேயே அப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி மாறி வரும்போது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்போ தான் மூஞ்சிவே ரிவீல் பண்ணுறாங்க எபிசோட் லாஸ்ட்டில். ஸோ 2 லோக்கியுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், ஆனால் ஒரே மாதிரி இல்லைன்ற மாதிரி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்ற மாதிரி காட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி ஏகப்பட்ட ப்ரூன் சார்ஜஸை ஆல்ரெடி இவள் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கா. ஸோ கரெக்டாக டைம் முடிஞ்ச உடனே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவள் ப்ரூன் பண்ணி விட்டுறா. ஐ மீன் அந்த டோர் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் வேறு டைம்லைனுக்கு அமுச்சு விட்டுறாங்க ரேண்டமாங்க. யோட்டம்ஹைமு, நம்ம டைட்டன் பிளானெட்டு, ஐ மீன் நம்ம தேனோஸோட பிளானெட்டு, அதுக்கப்புறம் ஜாண்டாரு, எர்த்து, நிறைய இடத்துக்கு தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹாலான்றது ஆக்சுவலி கிரியோட பிளானெட்டு, யோட்டன்ஹைமு, அப்புறம் அஸ்கார்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹெலாவை அடைச்சி வச்சாங்களே, ஹெலாவுக்கு வல்கேரிஸ்க்கும் நடந்திருக்கோம்ல அந்த இடம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துக்கு ரேண்டமாக அமுச்சு விட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ அதனால் மல்டிபிள் டைம்லைன் பஞ்சஸ் கிரியேட் ஆகுது. ஒருவேளை அது இவங்களை திசை திருப்பத்துக்கான பிளான் தான். எல்லாத்தையும் அமுச்சு விட்டு அவன் அந்த எஸ்கேப் ஆயிடுறா. அதுக்கப்புறம் லோக்கியுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு அந்த டைம்லைன் மூலமாக ஐ மீன் அந்த டோர் மூலமாக எஸ்கேப் ஆயிடுறாப்ல. ஸோ லோக்கி பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருப்பார், எபிசோடு முடியும் போது அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடுவார். அவன் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்களே அப்படின்ற மாதிரி தான் லோக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா மற்ற எபிசோட்ஸில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம். அவள் தான் கைஸ் இந்த வீடியோ சொன்ன வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் பாய்.